வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஓபிஎஸ் குருமூர்த்தி டெல்லி பயணம், இது சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது? இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அமித்ஷா சொன்னார். அதையும் தாண்டி இன்றைக்கி தினகரன் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் தனியாக போயிட்டார். அப்போ என்னங்க, என்டிஏ கூட்டணி வலு இல்லாமல் இருக்குது, பிஜேபியும் அதிமுக மட்டும்தான் இருக்குது, இதை வச்சு எப்படி தேரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம், இல்லைங்க, பிஜேபியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க, அவங்க ஒரு முடிவுகளோடு இருக்காங்கன்னு சொன்னோம். சரி, இப்போ ஓபிஎஸும் குருமூர்த்தி எதுக்கு போகிறாங்க? ஓபிஎஸ் மட்டும் போனால் பரவாயில்ல, குருமூர்த்தியும் போகிறதுனால கண்டிப்பாக பிஜேபி ஆட்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு காலத்தில் ஓபிஎஸ் நேராக போனால் மோடி சந்திப்பார். ஆனால் இன்றைக்கி ஓபிஎஸ் வந்தால், ஓபிஎஸ்னு பேரை கேட்டாலே மோடி முகத்தை திரும்பிட்டு போகிறார். அதனால தான் கோச்சிக்கிட்டு கூட்டணி விட்டு வெளில வந்தீங்க. 15ஆம் தேதி ஒரு முடிவு எடுக்க போகிறேன். நீங்கள் முடிவு எடுக்க போகிறேன்னு சொன்னீங்களே, இப்போ எதுக்கு டெல்லிக்கு போகிறீங்க? நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஓபிஎஸ் என்டிஏ விட்டு வரமாட்டார். அவருடைய சாய்ஸ் என்டிஏ தான். அவருக்கு நல்லாவே தெரியும் பிஜேபி நினச்சா எதை வேணால் பண்ணலான்ட்டு. ஏற்கனவே ஒரு கட்டுமான அதிபர்கிட்ட பல கோடி ரூபாய் கொடுத்து வச்சுருக்காரு. பிஜேபி துணை இருந்தால் தான் அதை வாங்க முடியும், வேறு யார் துணை இருந்தாலும் வாங்க முடியாது. ஏகப்பட்ட கேஸ் வேறு அவர் மேலே இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருக்கு என்டிஏ சேஃப். சரி, இப்போ அவர் மட்டும் தனியாக போக வேண்டியதானன்னா, தனியாக போகலாம், யாரும் பார்க்காம விட்டுட்டா. நயினார் நாகேந்திரன் வேறு சொல்லிட்டார், அதாவது என்டிஏலேருந்து விலகி போனவங்களையும் நாங்கள் ஏன் கூப்பிடணுங்கிற மாதிரி பேசிட்டார். அப்போ குருமூர்த்திகிட்ட கேட்டிருப்பார், ஐடியா கண்டிப்பாக கேட்டிருப்பார். குருமூர்த்தி என்ன சொல்லியிருப்பார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன். ஏற்கனவே தர்ம யுத்தம் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படும்னு அவரை நடு ரோட்டில் நிறுத்தினது ஐயா குருமூர்த்தி தான். இப்போ அதே குருமூர்த்தி ஏன் போகிறாருன்னா, குருமூர்த்தி அமித்ஷா வரைக்கும் நெருக்கம், உண்மை தான். அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் ஆர்எஸ்எஸ் லிங்கில் இருப்பார் அவர். அப்போ அவர் தமிழ்நாட்டில் ஒரு ஞானின்னு அவர் சொல்லிக்குவார். அவர் இவரை கூட்டு போகிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களை பேசுவாங்க. பிஜேபி தலைவர்கள் என்ன முடிவு எடுப்பாங்க? பழனிசாமி தான் தலைவர், கரெக்டுங்களா? என்டிஏ கூட்டணிக்கு வேணால் வாங்க, தாமரை சின்னத்தில் நில்லுங்க, உங்களுக்கும் இன்னொரு சீட்டு மட்டும் தரோம், அதுதான் பேசப்படும். அநேகமாக இதுக்கு பழனிசாமி தடை விதிக்க மாட்டார். ஏன்னா சொல்லுவார், யார் சொல்லுவா? அமித்ஷா சொல்லுவார்ல, ஏங்க நாங்கள் எங்கள் கூட்டணியில் அவங்க இருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு அதிமுகவில் இருங்க. அது பழனிசாமிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்? அதிமுகவை கிளைம் பண்ணிகிட்டு இருந்தவர் தாமரை சின்னத்தில்னா பழனிசாமிக்கு மகிழ்ச்சி தான். இனிமேல் போட்டியே இல்லை. நீங்கள் கேட்கலாம், இப்போ மட்டும் போட்டியா? இப்போ மட்டும் போட்டி இல்லை, அவர் நமக்கு என்னப்பா அப்படின்ட்டுருவாங்க. ஒன்று. இன்னொன்று, ஓபிஎஸ் என்ன யோசிப்பார்னா, ரைட்டு 2 சீட்டு கொடுக்கறது பிரச்சனை இல்லை. நீங்கள் கேட்கலாம், 2 சீட் வாங்க வரனால வாங்கிக்குவார். எனக்கு வைத்தியலிங்கத்துக்கு கொடுங்குறாரா, எனக்கு உங்கள் பையனுக்கு கொடுங்குறாரான்னு தெரில. அதனால தான் வைத்தியலிங்கம் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கேட்டிருக்காரு விஜய்கிட்ட. சரி, ஓபிஎஸ் அவர்கள் இன்றைய பயணத்தில் அவங்க 2 சீட்டு வாங்கிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தருவாங்க. ஆனால் ஓபிஎஸ்க்கு என்ன சிக்கல்னா, ஒருவேளை இந்த கூட்டணியில் நின்னா அதிமுகவுடைய ஓட்டு அவருக்கு கிடைக்குமா? என்னங்க, அதிமுக ஆஃபீஸ் அடித்து உடைச்சிருக்காரு, அவர் ஒரு துரோகிங்கிற ரேஞ்சுக்கு பேசியாச்சு. இப்போ அதிமுக தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்களா? இந்த சிக்கல் இருக்குது. அப்போ டெல்லி போவது எதற்குன்னா, எப்படியாவது என்ன அதிமுகவில் சேர்த்து விடுங்க, அது குருமூர்த்தியும் சொல்லுவார். இப்போ வேணாமா, முடியாதுப்பா, பழனிசாமி வேணாங்கிறாருப்பா, உன்னை தயவுசெய்து உன் மூஞ்சை பாய்ச்சி பிடிக்கலப்பா, சட்டமன்றத்திலே உங்க கூட பக்கத்திலே உட்கார மாட்டேங்கிறாரு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி ஆப்ஷன் உங்கள் கூட்டணிக்கு வரேன், என்டிஏ கூட்டணிக்கு வரேன்ட்டு. அதுக்கு அவர் நிறையா காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாரான்னா அதெல்லாம் பண்ணிக்குவார். சரி, அதையும் தாண்டி வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ்க்கு வேறு ஆப்ஷன் என்ன? விஜய்கிட்ட போகலாம், 2 முறை முதல்வராக இருந்திருக்காரு, அது கூட பிரச்சனை இல்லை. ஜெயலலிதா படம், எம்ஜிஆர் படம்லாம் செங்கோட்டையை வச்சுருக்க மாதிரி இவரும் வச்சுக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஒரு நெருடல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது திமுக போவார், பட் என்னென்னா வெளியில் பெரிய பிரச்சனை வந்துடும், துரோகிங்கிற ரேஞ்சுக்கு பேசிடுவாங்க, அது போக முடியாது. அப்போ என்டிஏ கூட வர்றது தான் அவருக்கு சிறப்பு. அதற்கு ஒரு தூதுவராக இன்றைக்கி நம்ம மீடியேட்டர் யார், நம்ம குருமூர்த்தி அவர்கள் கூட்டு போயிருக்கார். குருமூர்த்தியை நம்பி எவ்வளோ பேர் வீணாக போனாங்கன்னு தெரியும். ஆனால் குருமூர்த்திக்கு அங்கே மேலிடத்தில் செல்வாக்கு இருக்குது. அப்போ அவர் கூட போகிறாருன்னா நமக்கு நல்லாவே தெரியுது, பிஜேபியோடைய ஹைகமாண்ட் நிறைய பேரை பார்க்க போகிறார். பார்லிமெண்ட் செக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைக்குன்னா, குருமூர்த்தி நினச்சா முடியும். அது நிறையா லாபிலாம் இருக்குது அவருக்கு, அதெல்லாம் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இன்னொரு பக்கம் தினகரன் ஒரு முடிவு பண்ணிட்டார். அவர் என்ன முடிவு பண்ணுறாரு? விஜயோட போயிடுவோம். ஏன்? சரி, எப்படி நமக்கு ஒரு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது, விஜயோட போனால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அதிமுகவோட போனால் என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, இவர் கேட்குற தொகுதி கொடுக்க முடியாது. இவர் உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டிலாம் கேட்பார், அதெல்லாம் அதிமுக நிற்கக்கூடிய தொகுதி ஒன்று. இன்னொரு விஷயம், இப்போ முதலமைச்சராக எடப்பாடியை நம்ம தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா நம்ம கேரியரே க்ளோஸ் பண்ணி விட்ருவார் அப்படிங்கிற பயம் இருக்குது.
இன்னொன்று அண்ணாமலை ஏற்கனவே ஊதி வச்சிட்டார். அண்ணா உங்கள் வெயிட் என்னென்ன, நீங்கள் போய் தேவையில்லாமல் பழனிசாமியெல்லாம் தலைவராக எடுத்துக்கிட்டு நீங்கள் திட்டுங்கண்ணே, என்னால் தான் திட்ட முடியல, நீங்கள் திட்டுங்கண்ணே, டெல்லி உங்கள் பவர் என்னன்னு டெல்லிக்கு தெரியும், உங்களை கூப்பிடுவாங்க, அப்போ நீங்கள் அதிக சீட்டு கேளுங்கண்ணே. இன்னும் டிடிவி தினகரன் முடிவெடுக்கவில்லை. மறுபடியும் சொல்கிறோம், விஜய்கிட்ட போகலாங்கிற முடிவில் இருக்கார். ஆனால் ஏற்கனவே கேஸ் இருக்குது. ஒன்றுமே இல்லாட்டினாலே பிஜேபி உள்ள தூக்கி போடும். கேஸ் வேறு இருக்குது. ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு, அவாலா வழக்கு, திவாலாகி விட்டேன்னு அறிவிப்பு, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எல்லாம் பிஜேபி நினச்சா அவங்களுக்கு எப்படி பண்ணுன்னு தெரியும். தூக்கி தொக்கா உள்ளே வச்சுருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோன்னா தான் வெளியிலே விடுவாங்க. என்ன பண்ணுவீங்க? கட்சி முதல்ல இருக்காது. ஏற்கனவே அவர் இந்த லாயிட்ஸ் ரோட்டில் இதில் நம்ம ராயப்பேட்டையில் வச்சுருந்தார், வாடகைக்கு கட்ட முடியாமல் வேறு இடம் மாற்றிருக்கார். இன்றைக்கி ஃபண்டு இல்லாமல் திணறிட்டு இருக்கார். அப்போ தினகரனுக்கும் 1000 சிக்கல் இருக்குது. இவர்களையெல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் சொல்லுவோம், அமித்ஷா தான். பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி, தேர்தல் ஆணையம், இடி, ஏகப்பட்டவரோட கூட்டணி வச்சு தான் அவங்க களத்திலேயே இறங்குவாங்க. அதனால் அவர்கள் ஒரு வழி பண்ணிடுவாங்க. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி ஓபிஎஸ் கூட போனால் வீணாக போயிடுவோம். நம்ம முதலே சொன்னோமா இல்லையா? சார் ஆளுமைனா என்ன இருக்கக்கூடிய சூழ்நிலையை? இன்றைக்கி ஒரு கட்சிக்கு 2 முறை முதலமைச்சராக இருந்து அதை அந்த அந்த கட்சியை கேப்சர் பண்ணி சசிகலா குடும்பத்தை வெளியேற்ற முடியாத ஓபிஎஸ் திறமையானவரா? எந்த சசிகலாட்டிருந்தே பதவி வாங்கிட்டு அந்த மாதிரியே கட்சி விட்டு தூக்கி டிடிவி தினகரனை கட்சி விட்டு தூக்குறாரு பழனிசாமி திறமையானவரா? நல்லா யோசிச்சு பாருங்க. வரலாறு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரும், அது நீங்கள் உருவாக்கிக்கணும். அதை விட்டுட்டு 2 வாய்ப்பு வந்தோம், குருமூர்த்தி சொன்னார், அவர் சொன்னார்னு வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. செங்கோட்டையனுக்கு தான் முதல்ல முதலமைச்சராகிற வாய்ப்பு கிடைச்சது, அவர் ரிஸ்க் எடுக்கலை. அந்த வாய்ப்பை பழனிசாமி உபயோகப்படுத்தி கொண்டார். ஜெயலலிதாவுக்கு அப்புறம் யாருமே யோசிச்சோமா பழனிசாமின்னு ஒருத்தர் வருவார், இந்த அளவுக்கு பண்ணுவாருன்னு? 4 வருஷம் இருக்கும்போது அந்த ஆள்லாம் நினச்சோம். 4 வருஷம் ஓட்டிட்டு அதுக்கப்புறமும் 8 தோல்வி எடப்பாடி. நீ என்ன வேணால் சொல்லுங்கள், அதிமுக நீ அவர் கண்ட்ரோல் வந்துருச்சு. மேலேருந்து அமித்ஷாவே எடப்பாடிகிட்ட பேசுகிறாரா இல்லையா? அண்ணாமலையை பதவி விட்டு தூக்குன்னு அவங்க கூட்டணி வரேன் சொன்னாரா இல்லையா? அப்போ பழனிசாமி அவர்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. இப்போவும் சொல்கிறோம், ஓபிஎஸ் அவர்கள் டெல்லி போனாலும் இங்கே பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். கட்சியில் இப்போவும் சொல்கிறோம், ஒரு காலமும் கட்சியில் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இதை தெரிஞ்சு தான் போகிறார் ஓபிஎஸ். வேறு என்ன ஆப்ஷன்? ஏங்க நீங்கள் என்ன கட்சியில் சேர்க்க மாட்டீங்க, பழனிசாமி கூட சேர்க்க விட மாட்டீங்க, அதிமுகவில் சேர முடியாதுங்கிறீங்க. சரி, உங்கள் கூட சேர்ந்து ஏதாவது ஒரு இல்லை தனி கட்சி ஆரம்பிக்கிறேன், ஏதாவது சீட் கிடைக்குமா, அதுக்குலாம் பேச போவார். எதுவுமே வாய்ப்பு இல்லை, இல்லைங்க உங்களை சேர்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டா, சேருங்க நான் விஜய் கூட போய்க்கிறேன், என் மேலே இடி ரேட்லாம் விட்றாதீங்கப்பா, நீங்கள் சொன்னீங்கன்னு தான் அங்கே போகிறேன், ஏன்னா நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, நான் அங்கே போகிறேன், என்னை ஆளை விடுங்க, எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்பு நிறையாகுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மீடியேட்டராக குருமூர்த்தி போகும்போது குருமூர்த்தி சொல்லுவார், இன்றைக்கி ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டிங்கன்னா முக்குளத்தூர் ஓட்டு கிடைக்காது. வாலண்டியர் அவரர் டிடிவி தினகரன் முறுக்கிட்டு இருக்கார். ஓபிஎஸ் தானாக வரார், இவர் தூக்கி உள்ளே போட்டுக்கோங்க, நம்ம என்டிஏ கூட்டணியில் ஒரு 2 சீட்டில் நிற்க வைப்போம். அதுக்கு பிஜேபி அநேகமாக ஒத்துக்குன்னு தான் நினைக்கிறோம். மற்றபடி நாளைக்கு தெரிஞ்சிடும். டெல்லி பயணம் அப்படிங்கும் போதே ஒரு இதான். ஓபிஎஸ் தனியாக போனால் கூட நான் இதை பேசியிருக்க மாட்டேன். குருமூர்த்தி போனார் அப்படிங்கும்போது அவருடைய தொடர்புகளை பற்றி நமக்கு தெரியறதுனால அவருக்கு அங்கே ஒரு ஆள் இருக்காங்க. ஏன்னா அமித்ஷா அவர்களே நேராக அவர் வீட்டில் தானே பேசி மதிய உணவுலாம் சாப்பிட்டார். அந்த ஒரு ரேப்போ இருக்குது. எப்படி இங்கே ஜிகே வாசன் அரசியலில் மீடியேட்டரோ அதே மாதிரி இவர் ஒரு மீடியேட்டராக வச்சுருக்காங்க. அதில் ஓபிஎஸ் உடைய பயணம் அவருக்கு நல்லதா இல்லையான்னு காலம்தான் முடிவு செய்யும். நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள், ஓபிஎஸ் இந்த மாதிரி என்டிஏ கூட்டணியில் இருந்தால் நல்லதா இல்லை வேணாமா, அவர் இல்லாமல் தேர்தலை சந்திக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை ஓபிஎஸ் டிடிவி எல்லாத்தையும் சேர்க்கணுங்கிறது நல்ல முடிவா? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஒன்று முடிவு எடுப்போம். இப்போ பழனிசாமி என்ன யோசிப்பார், இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த குடும்ப ஆதிக்கம் வேணால் நான் உட்காந்து தலைவர் ஆகிட்டேன் அப்படி தானே யோசிப்பார். நமக்கு தெரிஞ்ச டிடிவியை தேக்கிறதுல அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிடிவி தான் முறுக்கிட்டு இருக்காரு. முதல்ல ஓகேன்னாரு, அதுக்கப்புறம் தான் முறுக்கிட்டு இருக்காரு. அது அண்ணாமலை சொல்லி தாங்கிறது ஊருக்கே தெரியும். இப்போ கூட விருப்பு மனு வாங்குறது, நான் பழனிசாமி ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் அந்த பார்கெனிங் பவர். பரவாயில்லைங்க, ஏங்க டிடிவி வரங்கிறாருங்க, உங்களை துரோகின்னு சொன்னார்ல, துரோகிலாம் இல்லை, அவர் ரொம்ப நல்லவர்னு உங்களை சொல்கிறார், அவர் 2-3 சீட்டு கேட்குறாரு, அந்த சீட் கொடுத்துருங்க. பழனிசாமிக்கு பெருசாக இதில் நெருடல் இருக்காது. ஏன்னா யார் துரோகினாரோ அவரே பழனிசாமி நல்லவர்னு சொன்னால் சொல்லுவாங்களான்னு கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நிறையா பேசுனதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதனால் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க, நாங்களாம் பங்காளிகள்னு ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்டிஏ நிறைய பேரை சேர்த்துருன்னு நினைக்கிறோம். மற்றபடி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும், நம்ம உறுதியாக சொல்லிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நிறைய அண்மை தகவல்கள் வந்துருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.